தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக 14 சித்தர்கள் வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் தாடியினால் தங்கம் தந்த ரோம ரிஷியை முதலில் தரிசிப்போம். அஷ்டமா சித்தி பெற்ற 18 சித்தர்களில் இவரும் ஒருவர். இவர் புஜண்ட மாமுனிவரின் சீடர் ஆவார். இவரின் உடல் முழுவதும் உரோமம் முளைத்திருந்தபடியால் உரோம முனி என்ற காரண பெயர் பெற்றார். ஒரு பிரம்மா இறந்தால் இவருடைய மயிர் ஒன்று உதிரும். இவ்வாறு 3.5 கோடி பிரம்மா இறந்தால் மட்டுமே இவருடைய வாழ்நாள் முடியும். ஒரு உரோமமுனி இறந்தால் அஷ்டகோண முனிவருக்கு ஒரு கோணல் நிமிரும் என்று கூறுவர். இவர் கும்பகோணத்தை அடுத்த கூந்தலூரில் தங்கி தவம் செய்து வரும் பொழுது தாடி வழியே பொன் வரவழைத்து அனைவருக்கும் கொடுத்து வந்தார். ஒரு சமயம் தாடி வழியே பொன் வருவது நின்றுவிடவே அந்த தாடியை உடனே நீக்கிவிட்டு இறைவனை வழிபட நீராடாமல் திருக்கோவிலை அடைந்தார். நீராடாமல் இறைவனை தரிசிக்க வந்த ரோமமுனியை விநாயகரும் முருகனும் தடுத்தனர். இதை கண்ட சித்தர் வருந்தி கோபுர வாயிலிலேயே நின்றார். புறத் தூய்மையை விட அகத்தூய்மையே சிறந்தது என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இச்சித்தருக்கு கோவிலுக்கு வெளியிலேயே இறைவன் தம் தரிசனத்தை அளித்ததாக கூறுவர். இவர் அற்புதமான பாடல்களை பாடியுள்ளார். இவர் பாடல்களில் ஓமை நயங்களும் ஸ்லேடைகளும் அதிகம். இவர் இயற்றிய நூல்கள் ரோமரிஷி வைத்தியம் 1000, சூத்திரம் 1000, அமுதகலை ஞானம் 50, ரோமரிஷி பெருநூல் 500, குறுநூல் 50, காவியம் 500, மூப்பு சூத்திரம் 30, ரோமரிஷி 2 அடி 500, ரோமரிஷி ஜோதிட விளக்கம், நாகாரூடம், பகார சூத்திரம், சிங்கி வைப்பு, ரோமரிஷி வைத்திய சூத்திரம் ஆகிய நூல்களாகும். இவருக்கான தியான செய்யுள் கனிந்த இதயம், மெலிந்த உருவம், சொரிந்த கருணை சொல்லில் அடங்குமோ? அலையும் மனதை அடக்கி அருள் அள்ளியே தருவாய். தாடியில் தங்கம் தந்த தெய்வமே தங்கள் திருவடி சரணம் என்பதாக அமைந்துள்ளது. இவர் சந்திர கிரகத்தை பிரதிபலிப்பவர். ஜாதகத்தில் உள்ள சந்திர கிரக தோஷங்களை நீக்குபவர். மனம் தெளிவாக இருந்து மனோலயம் ஏற்பட வேண்டும் என்றால், மனோன்மணி சக்தி பெருக வேண்டும் என்றால் சந்திரனின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இவரை முறைப்படி வழிபட்டால் மனவியாதி, மன அழுத்தம், மனப்புழுக்கம், மன சஞ்சலங்கள் அகன்று மன நிம்மதி கிடைக்கும். எதிலும் முடிவெடுக்க முடியாமல் தவறான முடிவுகள் எடுப்பது நீங்கி தெளிவாக முடிவெடுக்க முடியும். சஞ்சல புத்தி நீங்கும். தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தாய் மகன் மகள் பிரச்சனைகள் அகன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்ததாக நாம் தரிசிக்க இருப்பவர் பிரளயங்களை கடந்த காகபுஜண்டர். காகபுஜண்ட சித்தர். இவர் ஒரு காக்கை உருவில் பல இடங்களில் சுற்றி அலைந்து பல விஷயங்களை கண்டறிந்தார் என்பர். இவர் வரரிஷியின் சாபத்தால் சந்திரகுலத்தில் பிறந்தார். இவர் அறிவில் சிறந்தவர், பெரும் தவசி. இவர் பிரளய காலங்களில் அவிட்ட நட்சத்திர பதவியில் வாழ்வார். ஆதலால் இவரை காகபுஜண்டர் என்பர். ஒரு சமயம் கைலையில் தேவர்கள், சித்தர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். சிவபெருமான் தனக்கு எழுந்த சந்தேகத்தை அங்கு கூடியிருந்தவர்களிடம் தெரிவித்தார். இந்த உலகமெல்லாம் பிரளய காலத்தில் அழிந்துவிட்ட பிறகு எல்லோரும் எங்கு இருப்போம்? பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் ஐவர்கள் எங்கே இருப்பார்கள் தெரியுமா என்றார். எல்லோரும் மௌனமாக இருக்க, மார்க்கண்டேயன் இதற்கு திருமாலே பதில் சொல்வார் என்றார். திருமாலிடம் சிவன் கேட்டார். அவரும் பிரளயத்தில் அழிந்து எல்லாம் அழிந்து போயின. ஆலிலை மேல் பள்ளி கொண்டிருந்த என்னிடத்தில் சித்துக்கள் யாவும் ஒடுங்கின. நானும் துயிலில் ஆழ்ந்திருந்தேன்.
என் சார்பாக என்னுடைய சுதர்சன சக்கரம் யாராலும் தடுக்க முடியாத வேகத்தில் சுற்றி கொண்டு இருந்தது. ஆனால் அப்பொழுது அங்க வந்த புஜண்டர் எப்படியோ என் சக்கரத்தை ஓடாமல் நிறுத்திவிட்டு அதை தாண்டிச் சென்றார். அதனால் அவர் மிகவும் வல்லவர். வசிட்டரை அனுப்பி அவரை அழைத்து வருவதுதான் சரி. அவரால் மட்டுமே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்றார் மகாவிஷ்ணு. சிவனும் வசிஷ்டரை அனுப்பி புஜண்டரை அழைத்து வரச் சொன்னார். அவரிடம் தன்னுடைய சந்தேகத்தை கூறினார். புஜண்டரும் தாம் எத்தனையோ யுக பிரளயங்கள் தோன்றி அழிந்ததையும் எத்தனையோ மும்மூர்த்திகள் அழிந்து போனதையும் ஒவ்வொரு பிரளயத்திற்கு பிறகும் உலகம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டதை பார்த்ததாகவும் கூறினார். தாம் காக்க உருவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கல்லால மரத்தின் மேல் வீற்றிருந்து இந்த அதிசயங்களை கண்டதாக கூறினார். காக்க புஜண்டர் துணை காவியத்தில் இந்த நிகழ்ச்சி விளக்கமாக கூறப்படுகிறது. காக்க புஜண்டர் பெயரில் வைத்திய நூல்கள் பல உண்டு. புஜண்டர் நாடி என்சோதிட நூலும் உண்டு. இது தவிர காக்க புஜண்டர் ஞானம் 80, உபநிடதம் 31, காவியம் 33, குறள் 16 என்னும் நூல்கள் இவருடைய வேதாந்த கருத்தை விளக்குகின்றன. காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்ட காக்க புஜண்டர் யோக ஞானம், சமாதி முறை, காரிய சித்தி பெறும் வழி, ரசவாதம், நோய் தீர்க்கும் மருந்து வகை, வேதியரை மயக்கும் மருந்து முறை, பிறர் கண்ணில் படாமல் மறைந்திருக்க மருந்து, பகைவரை அழிக்க வழி போன்றவைகள் இவருடைய நூலில் கூறப்பட்டுள்ளன. இல்லறமாயினும் துறவரமாயினும் மனத்தில் மாசின்றி ஒழுக வேண்டும். அப்படி ஒழுகாவிடில் செய்யும் பிற செயல் வீண் பகட்டாக கருதப்படும் என்கிறார். காக்க புஜண்டர் திருச்சி உறையூரில் வாழ்ந்ததாகவும் அங்கேயே சமாதி கொண்டதாகவும் சித்தர் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவருக்கான தியான செய்யுள் கால சக்கரம் மேல் ஞான சக்கரம் ஏந்திய மகா ஞானியே, யுகங்களை கணங்களாக்கியே கவனித்திடும் காக்கை சுவாமியே, மும்மூர்த்திகள் போற்றும் புஜண்டரே, உமது கால் பற்றிய எம்மை காப்பாய் காக்க புஜண்ட சுவாமியே என்பதாகும். இவர் நவகிரகங்களில் குரு பகவானை பிரதிபலிப்பவர். இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். பணப்பிரச்சனை, புத்திரபாகிய கோளாறு, அரசாங்கத்தால் பிரச்சனைகள் ஆகியவை யாவும் அகலும். வியாபாரத்தில் எதிர்பாராத பண நஷ்டம், சமாளிக்க முடியாத நிலை ஆகியவை அகன்று லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வயிறு குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வறுமை அகன்று வாழ்க்கை வளம் பெற இவருக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வழிபட்டால் விசேஷ பலன்கள் கிடைக்கும். இவரை வழிபட சிறந்த நாள் வியாழன். நாளைய நிகழ்வில் நவகிரகங்களை இடம் மாற்றி அமைத்த இடைக்காட்டு சித்தர் பற்றி சிந்திப்போம். அதைத் தொடர்ந்து குதம்பை சித்தர் குறித்தும் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் தாடியினால் தங்கம் தந்த ரோம ரிஷி குறித்தும் பிரளயங்களை கடந்த காக்க புஜண்டர் குறித்தும் உள்ள செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.